Good evening students. போன கிளாஸில் வந்து கவி और கஞ்சூஸ் இதெல்லாம் பார்த்தோம். எல்லாருக்கும் புரிஞ்சா ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ இன்றைக்கி வந்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம போன கிளாஸில் அந்த ஃபஸ்ட்டு லெசன் எடுத்தோம் இல்லையா, அந்த கலாம் இதெல்லாம் படித்தோம்ல. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம செகண்ட் லெசன்ன்றது பார்ப்போம், சரிங்களா? ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹாத்து, அப்புறம் வந்து மேஸு, தீவார், அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். இப்போ கையில் என்ன இருக்குது, பெண்ணுனா என்ன, அப்புறம் வந்து எங்கே, என்ன, ஆண்டு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே மீனிங் என்னென்னு இதில் பார்ப்போம், சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இது என்ன கொடுத்துருக்காங்க, ஹாத் மே கலம், ஓகேவா? அப்படின்னா கையில் பேனா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஹாத் மே கலம் ஹே, கலம் கஹா ஹே அப்படின்னா பெண் எங்கே இருக்குது, கலம் ஹாத் மே ஹே அப்படின்னா பெண் வந்து கையில் இருக்குது. ஹாத் மே கியா ஹே, ஹாத் மே கலம் ஹே. ஸோ கையில் என்ன இருக்குது, கையில் பென் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, மேஸ் பர் கிதாப். ஸோ டேபிள் மேலே புக் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். மேஸ் பர்னால் டேபிள் மேலே அப்படிங்கிறதுக்கு தான் பர் அப்படின்னு சொல்கிறோம். மேஸ் பர் கிதாப் ஹே, கிதாப் கஹா ஹே அப்படின்னா புக்கு எங்கே இருக்குது, கிதாப் மேஸ் பர் ஹே. ஸோ புக்கு வந்து டேபிள் மேலே இருக்குது. மேஸ் பர் கியா ஹே, டேபிள் மேலே என்ன இருக்குது, மேஸ் பர் கிதாப் ஹே அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு தீவார் பர் கடி. தீவார் அப்படின்னா செவரு அப்படின்னு அர்த்தம். ஸோ தீவார் பர் கடி ஹே, கடினா கடிகாரம். தீவார் பர் கடி ஹே, கடி கஹா ஹே, கடிகாரம் எங்கே இருக்குது, கடி தீவார் பர் ஹே, கடிகாரம் வந்து செவரில் இருக்குது, மாட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தீவார் பர் கியா ஹே, செவத்தில் என்ன இருக்குன்னா தீவார் பர் கடி ஹே அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்ன, மேஸ் ज़मीन पर मेज़ और कुर्सी. குர்சினா சேருன்னு அர்த்தம், மேஸ் அப்படின்னா டேபிள். ஸோ தரையில் என்னென்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க. மேஸ் கஹா ஹே அப்படின்னா டேபிள் எங்கே இருக்குது, மேஸ் ज़मीन पर है, டேபிள் வந்து தரையில் இருக்குது. குர்சி கஹா ஹே, சேர் எங்கே இருக்குது, குர்சி ज़मीन पर है. ஸோ சேர் வந்து தரையில் இருக்குது. மேஸ் और குர்சி கஹா ஹே, டேபிளும் சேரும் எங்கே இருக்குது அப்படின்னா மேஸ் और குர்சி ज़मीन पर है அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாமே ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ் தான். இதுக்கு மீனிங் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் நீங்கள் பேசுகிறதும் ஈஸி தான். ஸோ நம்ம ஹிந்தி கான்வர்சேஷன் பண்ணுறதும் இது மூலயமா தான் நம்ம பண்ணுவோம். இதுக்கான மீனிங் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம ஈஸியாக கான்வர்சேஷன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹாத் அப்படின்னா ஹேண்டு, தீவார் அப்படின்னா சுவர், மே அப்படின்னா இன், பர் ஆன், அவுர் அண்டு, கஹா வேர், ज़मीन ஃப்ளோர், ஹை அப்படின்னா ஆர் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே மீனிங்ஸ் எல்லாம் சும்மா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக தான், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு மீனிங்ஸுமே வந்து எக்ஸாமில் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. இதில் உள்ள மீனிங்ஸ் தான் வரும் உங்களுக்கு ஃபுல்லாகவே, சரிங்களா? ஸோ அதனால் மீனிங்ஸும் நல்லா படிச்சுக்கணும். இந்த எக்ஸசைஸ் மீனிங்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க போதும். நெக்ஸ்ட் வந்துட்டு கொஸ்டின் ஆன்சர்ஸ். ஹாத் மே கியா ஹே, இது எப்படின்னா உங்களுக்கு வந்து பிக்சர் கொடுப்பாங்க. இந்த ஃப்ரண்ட்டில் பிக்சர் கொடுத்துருக்காங்களா, இந்த இங்கே மேலெல்லாம் கொடுத்துருக்காங்களா, அது மாதிரி தான் கேட்பாங்க. ஹாத் மே கியா ஹே அப்படின்னா ஹாத் மே கலம் ஹே. தீவார் பர் கியா ஹே, தீவார் பர் घड़ी है. மேஸ் और குர்சி கஹா ஹே, மேஸ் और குர்சி ज़मीन पर है. சரிங்களா? ஸோ இது மூணுமே கொஸ்டின் ஆன்சர்ஸ். இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு பிக்சர்ஸ் கொடுத்துருவாங்க, ஓகேவா? அது வந்து பார்ட் 2, ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்ட் 3. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, யஹா பஹா, லடுக்கா லடுக்கி. யஹானா என்னது, வஹானா என்னது, அப்புறம் வந்து பையனுக்கு என்ன சொல்லுவாங்க, பொண்ணுக்கு என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி தான் பார்ட் 3ல் நம்ம பார்க்க போகிறோம், 3rd லெசனில். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பிக்சர் கொடுத்து ஒரு பையனோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பையன் என்னன்னு சொல்லுவோம், லடுக்கா அப்படின்னு சொல்லுவோம். யஹ லடுக்கா ஹே, திஸ் இஸ் எ பாய். யஹ கவுன் ஹே, இது யார், இந்த மாதிரி தான் எக்ஸாம்லேயும் கேட்பாங்க. பிக்சர் கொடுத்துட்டு யஹ கவுன் ஹே அப்படின்னு தான் கேட்பாங்க. நீங்கள் வந்து யஹ லடுக்கா ஹே அப்படின்னு சொல்லிட்டு கூட எழுதலாம், இல்லாட்டி பேர் கூட நீங்கள் போடலாம். யஹ ராஜேஷ் ஹே, கியா யஹ ராஜேஷ் ஹே, ஹா யஹ ராஜேஷ் ஹே. ஹா அப்படின்னா ஆமாம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, பொண்ணுக்கு என்னன்னு சொல்லுவோன்னா லடுக்கி அப்படின்னு சொல்லுவோம், கேர்ள். வஹ கவுன் ஹே, வஹனா தட்டுன்னு அர்த்தம், யஹ அப்படின்னா திஸ் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? வஹ கவுன் ஹே, அது யார், வஹ லடுக்கி ஹே, தட் இஸ் எ கேர்ள். வஹ கமலா ஹே, அவ பேர் வந்து கமலா அப்படிங்கிறாங்க. வஹ லடுக்கி கமலா ஹே, அந்த பொண்ணு கமலா அப்படின்னு சொல்கிறோம்.
கமலா கஹா ஹே, கமலா எங்கே இருக்கா? கமலா மைதான் மே ஹே, மைதான்னா கிரவுண்டுன்னு அர்த்தம். ஸோ கமலா மைதான் மே ஹேனா அவள் கிரவுண்டில் இருக்கா. நெக்ஸ்ட்டு காய், காய்னா கவ். யஹ காய் ஹே, காய் கஹா ஹே. ஸோ மாடு எங்கே இருக்குது? காய் யஹா ஹே, மாடு இங்கே இருக்குது. யஹானா இங்கே அப்படின்னு அர்த்தம். திஸ். ஹியர், யஹானா ஹியர், வஹானா அங்கே அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? தேர் அங்கேன்னு அர்த்தம், தேருன்னு அர்த்தம். யஹானா ஹியர், வஹானா தேர். ஸோ நெக்ஸ்ட்டு காய் யஹா ஹே, அது இங்கே இருக்குது. யஹா ஏக் காய் ஹே, இங்கே ஒரு மாடு இருக்குது. காய் மைதான் மே ஹே, மாடு கிரவுண்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு குத்தா, குத்தா அப்படின்னா டாக். வஹா கியா ஹே, வஹா ஏக் குத்தா ஹே, அங்கே ஒரு நாய் இருக்குது. குத்தா கஹா ஹே, குத்தா வஹா ஹே, நாய் வந்து அங்கே இருக்குது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கோடா, கோடா அப்படின்னா ஹார்ஸ். யஹ கோடா ஹே, அது ஒரு குதிரை. கோடா மைதான் மே ஹே, கோடானா ஹார்ஸ் வந்து கிரவுண்டில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மைதான் மே காய் பி ஹே, அதே கிரவுண்டில் மாடும் தான் இருக்குது. மைதான் மே காய் அவுர் கோடா ஹே, அப்போ கிரவுண்டில் வந்துட்டு குதிரையும் மற்றும் மாடும் இருக்குது. அந்த அவுர் அப்படின்னா அண்டு அப்படின்னு அர்த்தம். போன லெசனில் பார்த்தோம் இல்லையா? ஸோ அவுர்னா அண்டுன்னு அர்த்தம். ஸோ இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட்டு யஹ அப்படிங்கிறதுக்கு எத்தனை மீனிங் கொடுத்துருவாங்க பாருங்கள். ஹீ, ஷீ, இட்டு, திஸ்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் யஹன்னு சொல்லுவோம். பஹ அப்படின்னா ஹீ, ஷீ, தட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லடுக்கா அப்படின்னா பாய், கவுன்னா ஹூ, லடுக்கி கேர்ள், மைதான்னா கிரவுண்டு, காய் கவ், யஹா ஹியர், வஹா தேர், குத்தா டாக், கோடா ஹார்ஸ், பி அப்படின்னா ஆல்சோ அவங்க கூட அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான். ஸோ இந்த மீனிங்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர்ஸில் என்ன கேட்டிருக்காங்க? இதே மாதிரி பிக்சர் கொடுத்து தான் கேட்பாங்க. கமலா கஹா ஹே, கமலா மைதான் மே ஹே. காய் கஹா ஹே, காய் யஹா ஹே. குத்தா கஹா ஹே, குத்தா வஹா ஹே. ஓகேவா? ஸோ இந்த செகண்ட் லெசனும் தேர்ட் லெசனும் வந்துட்டு திஸ்ஸு, தேரு, அப்புறம் வந்து ஹீ, ஷீ, இது எல்லாத்துக்குமே வந்து என்னென்ன சொல்கிறோம். அப்புறம் ஹேண்டுக்கு என்னென்னு சொல்கிறோம், செவர்னா என்னென்னு சொல்லுவோம், கிரவுண்டுனா என்னென்னு சொல்கிறோம். இது எல்லாத்துக்குமே ஜென்ரலாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. கொஞ்சம் அப்பப்போ இந்த வர்ணமாலாலாம் கொஞ்சம் டெஸ்ட் எழுதி எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. சரிங்களா? நான் நேரில் வந்து கூட உங்களுக்கு அடுத்த மிச்ச லெசன்ஸ் எல்லாம் நேரில் வரும்போது உங்களுக்கு நான் எடுக்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ சில்ட்ரன்.